இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சம்பளம் உயரவில்லையா? பழைய அமைப்பு முறை மறுசீரமைக்கப்படுகிறது. இன்றைய பட்டதாரிகளின் ஆரம்ப சம்பளமே 7,000 முதல் 8,000 ரிங்கிட்டை தொட்டிருக்க வேண்டும் என பேங்க் நிகேர ஆளுநர் தான் ஸ்ரீ முகமது இப்ராஹிம் அண்மையில் கூறியிருந்தது பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. தாங்கள் வாங்கும் சம்பளம் இன்றைய விலைவாசி மற்றும் வாழ்க்கை செலவினத்தை பிரதிபலிக்கவில்லை என ஆதாரத்துடன் ஆதங்கப்பட்ட மக்களுக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் கடந்த கால ஒப்பீடுகள் பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட நிலைமையை மேம்படுத்த என்ன செய்யப்படுகிறது, என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி பேசுவதே சிறப்பாகும் என்கிறார் பிரபல கட்டுரையாளர் முஸ்தபா அலி. நாம் இன்னமும் பழைய சம்பள வட்டத்திற்குள்ளேயே சிக்கிக் கொண்டுள்ளோம் என்பது ஊரறிந்த ரகசியம். அரசாங்கமும் அதை இல்லை என்றும் சொல்லவில்லை. அந்நிய தொழிலாளர்களையே அதிகம் சார்ந்திருப்பது, உயர் ஊதிய மற்றும் தரமான வேலைகளை ஏற்படுத்த தவறியது, கல்வி முறையில் காணப்படும் பலவீனங்கள் உள்ளிட்டவை அதற்கு காரணம் என்பதை அரசாங்கமும் ஒப்புக்கொண்டுள்ளது. அதனால்தான் மடானி பொருளாதார நடவடிக்கை பெருந்திட்டம் போன்ற கொள்கைகளின் கீழ் அரசாங்கம் உயர் தொழில்நுட்ப தொழில்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் முதலீடு செய்கிறது. பாகிஸ்தான் மீதான பதிலடி தாக்குதலுக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்க காரணம் என்ன? ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்துள்ள ராணுவ நடவடிக்கையே இன்று உலகம் முழுவதும் பேசு பொருளாகியுள்ளது. இந்நிலையில் அதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டதற்கு தற்போது காரணம் தெரிய வந்துள்ளது. சிந்தூர் என்பது ஹிந்தியில் திருமணத்திற்கு பிறகு இந்து பெண்கள் நெற்றியில் அணியும் சிவப்பு குங்குமம் அல்லது பொடியை குறிக்கிறது. ஏப்ரலில் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட காஷ்மீரில் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு பல பெண்களை விதவைகளாகியுள்ளது. தாக்குதலுக்கு பிறகு கணவரின் உயிரற்ற உடலுக்கு அருகில் ஒரு பெண் படுத்திருக்கும் படம் வைரலாகி தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுபவித்த வலி மற்றும் மனவேதனையின் அடையாளமாக மாறியது. இந்நிலையில் கணவர்களை இழந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வகையிலேயே இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் இருவரும் இந்த ராணுவ நடவடிக்கையின் பெயரோடு எக்ஸ் தளத்தில் சிவப்பு பொடியை சித்தரிக்கும் ஒரு படத்தை வெளியிட்டுள்ளனர். PKR துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட நூருல் இசாவுக்கு அதிகரிக்கும் ஆதரவு. மே 23ஆம் தேதி PKR கட்சி தேர்தலில் அதன் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட நூருல் இசாவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. ஏராளமான தலைவர்கள் நேற்று அவரை ஆதரித்து அறிக்கை வெளியிட்ட நிலையில் வரும் நாட்களில் அது இன்னும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. கட்சி தலைவரும் பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மூத்த மகளான நூருல் இசா PKR கட்சியின் உதவி தலைவர் ஆவார். அந்த பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடவிருப்பதாக அவர் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாகவே நூருல் இசாவை துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட வைக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. பினாங்கு, பேராக், பஹாங், ஜொஹோர், மலாக்கா, கெடா, கிளந்தான் மாநில PKR மகளிர் பிரிவுகள் நேற்று இசாவை ஆதரித்து அறிக்கை வெளியிட்டன. ஸ்லாங்கூர் மந்திரி பெசாரும் உதவி தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அமீருடன் ஷாரியும் இசாவுக்கு ஆதரவளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் மீது போரை அறிவித்த இந்தியா விரைவில் முடிவுக்கு வர ட்ரம்ப் வேண்டுகோள். பாகிஸ்தான் மற்றும் அதன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீர் பகுதியில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருப்பதால் தெற்காசியாவில் போர் மூளும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் சம்பவத்திற்கு பிறகு இப்படி ஒன்று நடக்கும் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் என அவர் சொன்னார். அவை இரண்டும் காலம் காலமாக மோதி வரும் நிலையில் போர் பதற்றம் விரைவிலேயே தணியட்டும் என்றார் அவர். இன்று காலை பாகிஸ்தானின் தீவிரவாதிகளின் 9 இடங்களை குறிவைத்து இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இதுவே என இந்திய தற்காப்பு அமைச்சு கூறியது. யாரையும் தேவையில்லாமல் சீண்டாமல் தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்டதாக அது கூறியது. சாலையில் இருந்த குழியின் அபாயத்தில் இருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாத்த இருவருக்கு
நெட்டிசன்கள் பாராட்டு. சாலையில் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்புக்கு மறுட்டலாக இருந்த ஒரு குழியை அடையாளம் கண்ட ஒரு மோட்டார் ஓட்டி மற்றும் அதற்கு உடனடி தீர்வு கண்ட போக்குவரத்து போலீசாரின் காணொலி ஒன்று வைரலாகி வலைதளவாசிகளின் பாராட்டை குவித்து வருகிறது. கோலாலம்பூரில் பிரின்ஸ் கோர்ட் மருத்துவ மையத்திற்கு அருகில் உள்ள ஜாலான் கான்லேயில் ஆழமான குழி ஒன்றை கண்டுள்ளார் அக்மர் அனாஸ் எனும் மோட்டார் ஓட்டி ஒருவர். சாதாரணமாக பார்ப்பதற்கு அந்த குழி கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நன்றாக அருகில் சென்று பார்த்தால்தான் தெரிகிறது அது ஆழமான குழி என்று. இதை படம் எடுத்து மக்களை எச்சரிக்கலாம் என என்றெண்ணிய அக்மரின் செயலை அந்த வழியே சென்ற போக்குவரத்து போலீஸ் அதிகாரிக்கான அவர் அருகில் வந்து வினவியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மற்ற வாகன ஓட்டிகளையும் எச்சரிக்கவும் விபத்துகளை தடுக்கவும் போக்குவரத்து போலீசாரர் தற்காலிகமாக அந்த குழி மீது உடனடியாக பிளாஸ்டிக் தடுப்பை எடுத்து வைத்திருக்கிறார். தலையில் காயங்களுடன் 2 மாத குழந்தை மருத்துவமனையில் அனுமதி, பெற்றோர் கைது. மலாக்காவில் தலையில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 மாத குழந்தையின் பெற்றோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தையின் தாயார் தன் பிள்ளைக்கு வலிப்பு என்று பொய் சொல்லிதான் மருத்துவமனையில் சேர்த்ததாக மலாக்கா காவல்துறை தலைவர் ஜுல்கைரி முக்தார் கூறினார். பிறகு மருத்துவ ஊழியர்கள் தற்போதைய மற்றும் பழைய காயங்களின் அறிகுறிகளை கண்டறிந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். சொந்த குழந்தையை இவ்வாறு கொடுமைப்படுத்திய பெற்றோர்களை போலீஸ் உடனடியாக கைது செய்து அவர்களை தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றத்தில் உத்தரவு கோரியுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். மலாக்காவில் மணல் உறிஞ்சும் சாதனத்தில் சிக்கிக்கொண்ட குத்தகை தொழிலாளி மரணம். பூட்டப்பட்ட வேனில் 5 மணி நேரம் கைவிடப்பட்ட நிலையில் விட்டு செல்லப்பட்ட 5 வயது சிறுவன் மரணம் அடைந்தது தொடர்பில் 57 வயது வேன் ஓட்டுநர் மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி முகமது காலிட் அப்துல் கரீம் முன்னிலையில் யாவ்சி வெங்குக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவர் அதனை மறுத்தார். அந்த சிறுவனை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு ஓய்வு பெற்றவரான யாவிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட போதிலும் ஏப்ரல் 30ஆம் தேதி காலை 8 மணி மற்றும் நண்பகல் மணி 12:05 கிடைக்கே ஜொஹூர் பாரு தாமன் புகிட் இண்டாவில் அச்சிறுவனை வேனிலேயே கைவிட்டு சென்றதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 50,000 ரிங்கிட் வரை அபராதம், 20 ஆண்டுகள் வரை சிறை அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படும். சிறார் சட்டத்தின் 31வது விதி 1A-வின் கீழ் யாவ் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அந்நபருக்கு 7,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு இந்த வழக்கு முடியும் வரை அரசு தரப்பு சாட்சிகளை தொடர்பு கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டதோடு கடப்புதழை ஒப்படைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. எதிர்வரும் ஜூன் 16ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் மறு வாசிப்புக்கு செவி மடுக்கப்படும். வேனிலிருந்து தூக்கி வீசப்பட்டு மனைவி மரணம், கணவன் கைது. ஆர்&ஆர் ஓய்வு பகுதிக்கு அருகே ஷா அலாம் செஷன்ஸ் நெடுஞ்சாலையில் வேனிலிருந்து தூக்கி வீசப்பட்ட பெண் இறந்ததால் அவரது கணவரை போலீசார் கைது செய்தனர். 50 வயதுடைய அந்த நபர் பண்டார் கிண்டாராவில் நேற்று மாலையில் கைது செய்யப்பட்டதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஐடில் போல்ஹெசான் தெரிவித்தார். வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது தனது மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து அவரை வேனிலிருந்து தூக்கி வீசியதை அந்த சந்தேக பேர் வழி விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட பெண் அவரது கணவரால் வேனிலிருந்து தள்ளப்பட்டாரா அல்லது தாமாகவே குதித்ததால் இறந்தாரா என்பது குறித்து விசாரணையில் போலீஸ் கவனம் செலுத்தி வருகிறது. அந்த சந்தேக பேர் வழியும் இறந்த பெண்ணும் 20 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்டதோடு அவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். சந்தேக நபர் போதைப் பொருளை பயன்படுத்தி உள்ளார் என்பது அவரது சிறுநீர் பரிசோதனையின் மூலம் தெரிய வந்துள்ளது. அதோடு தனது மனைவியும் மீதாபெத்தமைன் போதைப் பொருளை தவறாக பயன்படுத்தி வந்திருப்பதாக அந்நபர் கூறியிருக்கிறார். சிம்பாங் ரெங்காம் ஆர்&ஆரில் கொள்ளை சம்பவம், 3 கைது. சிம்பாங் ரெங்காம் சாலையோர ஓய்வெடுக்கும் பகுதியில் வியாபாரி ஒருவரிடம் தலா 1,200 ரிங்கிட்டை கொள்ளையடித்த சம்பவத்தில் 3 கைதாகியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக குலுவாங் மாவட்ட காவல்துறை தலைமையகத்திற்கு வந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வெவ்வேறு இடத்தில் சோதனைகள் மேற்கொண்டனர். அதில் 19 முதல் 23 வயதுடைய அம்மூவரும் ஜொஹூர் பாருக்கு தப்பிச் செல்லும் வழியில் போலீசாரிடம் வசமாக சிக்கியதாக குலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் பஹ்ரின் முகமது நூர் தெரிவித்தார்.
மேலும் முதல்கட்ட விசாரணையில் அம்மூவருக்கும் கடந்த கால குற்றப்பதிவுகள் இருப்பதும் சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் கலந்திருப்பதும் உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் விசாரணைக்கு உதவுவதற்காக அனைத்து சந்தேக நபர்களும் மே 11 வரை 6 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். அலோர் ஸ்டார் கெரியாங் மலையேறிய ஆடவர் சடலமாக கண்டெடுப்பு. அலோர் ஸ்டார் கெரியாங் மலையில் மலையேறும் நடவடிக்கையை மேற்கொண்ட ஆடவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காணாமல் போன இந்த சம்பவம் குறித்து முதலில் போலீசில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. இதனிடையே சுமார் 2 மணி நேர மீட்பு பணி தேடலுக்கு பிறகு அவரின் உடலை தீயணைப்பு துறையினரால் அடையாளம் கண்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். விமான விபத்திலிருந்து தப்பி 36 மணி நேரமாக ஐவர் முதலைகளிடம் சிக்கிக்கொண்ட பரிதாபம். பொலிவியாவில் கடந்த வாரம் சதுப்பு நிலப்பகுதியில் விமான விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்து தப்பிய ஐவர் முதலைகள் தங்களை சூழ்ந்து கொண்ட நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கும் காட்சி இணையத்தில் வைரலாகி உள்ளது. விபத்துக்குள்ளான விமானத்தின் கூரையில் இருந்தவாறு 36 மணி நேரம் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்த தங்களின் பயங்கர அனுபவம் குறித்து பகிர்ந்து கொண்டுள்ளார் அந்த விமானியான பாப்லோ ஆண்ட்ரஸ் வலரேட் என்பவர். அந்த விமான விபத்தில் உயிர் தப்பியவர்களில் 3 பெண்கள் மற்றும் விமானியோடு 6 வயது சிறுவனும் அடங்குவான். எங்களை சுற்றி முதலைகள் சூழ்ந்திருந்ததால் நடமாடுவதற்கு கூட போதுமான இடமின்றி தவித்தோம். விமானத்தின் எண்ணெய் கசிவினால் சதுப்பு நில பகுதியில் தூய்மை கேட்டிற்கு உள்ளாகி குடிக்க நீர் கூட இல்லாமல் 36 மணி நேரம் இருந்தோம். இதில் கொசுவோடு வள்ளித்தொல்லை வேறு என்று பாப்லோ கூறினார். இதனிடையே கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பொலிவியாவின் வடபகுதி பியூரஸிலிருந்து ட்ரினிட்டி நகருக்கு புறப்பட்ட சிறு ரக விமானத்தின் எந்திரம் செயல் இழந்ததால் இட்டனோமஸ் ஆற்றிற்கு அருகே அவசரமாக அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது.